சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொடுக்கூடாதா? ஐயோ நந்தினி, நீ வேற என்ன கொல்ற? எப்படி பேசி விட்டு போறாரு பாரு. அக்கா அக்கா ஒன்றும் இல்லக்கா, நல்லதுதான் நடக்கும். நான் நல்லது நினைச்சுதான் பணத்தை கொடுத்தேன், அது தானே விழுந்துருச்சு. பணம் தடுத்துச்சுன்னா நிறைய சேரும் தான் சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க. அது நல்ல சகுனம் தான். இவர் அழுதாருதான் எனக்கு, நான் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. அக்கா என்னக்கா என்னக்கா, நல்லதுதான்க்கா நடக்கும், நல்லதுதான் நடக்கும். ஏதோ சின்ன கோவம் அவருக்கு, நான் தான் சொல்றேன்ல, மாமா ஏதோ யோசிக்கிறாரு, அது சரியாயிரும். எல்லாரும் என்ன கேட்பாலும் அதுல தானே நானும் கேட்டேன். என்ன தப்பா பேசி என்னென்னவோ பேசிட்டு போறேன்க்கா நானும் சொன்னேன். ஐயோ எனக்கு இப்பதான் உரைக்குது நந்தினி, மன்னிச்சிரு நந்தினி. இல்லக்கா இல்லக்கா இல்லக்கா, அதுக்கு சொல்லல. ஐயோ நான் அதுக்காண்டி சொல்லல, நான் அதுக்கு சொல்லல. இல்ல நந்தினி, நீ தப்பா பேசல, நான் தான். இல்ல இல்ல இல்லக்கா, நீங்க தப்பு இல்ல. மாமா அவரு இதெல்லாம் நல்லா வந்துருச்சுன்னா அவருக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கா. அவர் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்காரு. எல்லாம் நல்லதே நடக்கும், நம்புங்க. இல்லக்கா எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். எல்லாம் நல்லதே நடக்கும். நாங்களாம் இருக்கோம்ல, விட்டுருவோமா? நான் இருக்கேன்ல. சீக்கிரம் வா. ஏமா என்ன அழகி போட்டிக்கா போற? சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது. ஒன்னால ஒரே டார்ச்சரா இருக்கு. ஏமா என்னம்மா அவங்கள போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சார் இப்படி எல்லாம் லூசா விட்டா இன்ஸ்பெக்டர் நம்மள தான் திட்டுவாரு. ஏன் என்னையும் மீறி அந்த அம்மா தப்பிச்சு போயிடுவாங்களா? நான் பாத்துக்கிறேம்மா, போமா நீ முதல்ல. அம்மா, ஜீவானந்த உங்க பொண்ணை பத்திரமா காப்பாத்திட்டாருமா. ஐயா தர்ஷினி கிடைச்சிட்டாளா? ஐயா உங்க பொண்ணு கிடைச்சிட்டாமா? ஆனா இந்த விஷயம் வேற மாதிரி ஆகி போச்சுமா. என்னங்கய்யா? ஜீவானந்த் தான் பொண்ணை கடத்தின கும்பலோட தலைவன் அரஸ்டான ரவுடி பைய பொய்யான வாக்குமூலம் கொடுத்துட்டாமா. அதை வச்சுக்கிட்டு இப்போ போலீஸ் ஜீவானந்தத்தை பார்த்ததும் சுட்டு பிடிக்க உத்தரவு போட்டுட்டாங்கம்மா. ஏற்கனவே போலீஸுக்கு ஜீவானந்த மேலே பெரிய கோபம் இருக்கு. இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு. அதான் அவரை பார்த்ததும் சுட்டு கொண்டுட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துடுவாங்க. போலீஸுக்கிட்ட மாட்டினா பொண்ணாவது தப்பிக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வீரசங்கலிங்கிற ரவுடி பைய குதிரைங்கிறவனுக்கு போனை போட்டு ஜீவானந்தம் உங்க பொண்ணு 2 பேரையும் கொல்ல சொல்லி ஏவி விட்டுருக்காம்மா. இந்த விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவானந்தம் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேம்மா. தம்பி நிச்சயமா உங்க பொண்ணை காப்பாத்திரும். ஆனா அவரோட உசுருக்கு பெரிய ஆபத்துமா. என்னங்கய்யா வாழ்க்கை இது? ஏன் இப்படி கொடுமை நடக்குது? ஏழை சொல்லு என்னைக்குமே அம்பலம் ஏறாதுமா. எல்லா வகையிலும் வலுவா இருக்கிறவனுக்கு தாமா நியாயம் கிடைக்கும். நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு இதை சொல்லலம்மா. உங்க பொண்ணு பத்திரமா ஜீவானந்தத்துக்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு தாமா நினைச்சு சொன்னேன். வக்கீல்கிட்ட சொல்லி சீக்கிரமா உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா.
சாப்பிடு. சாப்பிட்டா தான் நல்ல தெம்பா இருக்க முடியும். ஏன் தெம்பா இருக்கணும்னு சொல்லு. உன்னோட கோச் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு. தர்ஷினி, இது பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம உன்னோட கோல், உன்னோட இலக்கு எதுவோ அதை மட்டும் நினைச்சு போய்கிட்டே இரு. அக்கம் பக்கம் பார்க்காத. உன்னோட பயணம் தடைப்பட்டுரும். அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, நீ நிக்காத, போய்கிட்டே இரு. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். எஸ், ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். உன் பயம் எதிராளிகளுக்கான ஸ்ட்ரென்த். உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் மன வலிமையும் தான் உனக்கான ஸ்ட்ரென்த். தர்ஷினி எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா? உன்னை கட்டி வச்சிருந்தாங்கல்ல ஒரு கோடவுன்ல, அங்கேயே நீ ஒடுங்கி போயிடாம அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அதில் தப்பிக்கவும் தப்பிச்சிருக்க. அதுக்கு மைண்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? இப்போ அதை விட நீ கொஞ்சம் தைரியமாக இருக்க. என்ன காரணம் சொல்லு. அது எப்படி? அப்பா இருக்காரு, ஆனா ஒரு பேருக்கு தான் இருக்காரு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா சார்? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நானா? நிச்சயமா இல்லை. நானும் உன் சூழ்நிலை பார்த்து பயந்து போயிருந்தா அப்போ நீயும் என்னை பார்த்து பயந்து போயிருப்ப. அப்போ அது காரணம் இல்லை. இப்போ நம்மளை செக்யூர்டாக நினைக்க வைக்கிறது நம்மளோட இந்த சூழல். இப்போ பாரு, நம்மளை சுற்றி வேற எந்த மனுஷங்களும் கிடையாது. இங்கே இருக்கிற இந்த செடி கொடி மரம் இந்த வனம் மட்டும்தான். இந்த இயற்கை மட்டும்தான் நம்ம கூட இருக்கு. இந்த இயற்கையால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீ தைரியமாக இருக்க. உன்னை பயமுறுத்துற மாதிரி சூழல் இங்கே எதுவுமே இல்லை. அதனால தான் உன்னால் தைரியமாகவும் இருக்க முடியுது. இப்போ மனசு ஏறத்தாழ சமநிலையில் இருக்கு. இப்போ என்ன தோணுது உனக்கு? சொல்லு பார்ப்போம். இங்கே இப்படியே இங்கேயே இருந்துடலான்னு தோணுதா? தோணும், நிச்சயமாக நமக்கு தோணும். இப்படியே இயற்கையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு தோணும். ஆனால் இந்த வாழ்க்கை நம்மளை அப்படி வாழ விடாது.